இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விநாயகர் துதி சொன்னோம். அந்த துதிக்கு விளக்கம் ஜோதிடத்தோட கலந்து சொன்னீங்க. அதை நம்ம உறவு சொல்லுங்க சார். விநாயகரோட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ்ல இருக்கிற ஒரு அழகான ஸ்லோகம். 12 ராசி ஒரே இடத்துல ஒரு அரசல் பரசல் இல்லாம இந்த ஒரு ஸ்லோகத்துல ஆக்டிவேட் ஆகும். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்து உனக்கு நான் தருகிறேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. மேஷத்திலேருந்து 7ஆம் இடம் சனி உச்சம் அடைகிற. அப்போ அங்கதான் கர்ம வேலை ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? எவன் ஒருவன் தாய் மாமனை விரோதிக்கிறானோ அவனோட பிஸ்னஸ்லேருந்து கடன்லேருந்து. இந்த வணங்கான் படத்தில் நடிச்சிருந்தீங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு? ஏன்னா நடுவில் நிறைய படத்தில் அவங்கள பார்க்கல, வணங்கானில் பார்த்தேன். அது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? பாலா சார் திடீர்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரோட படத்துல புக் ஆயிருக்கேன். விஜய் சேதுபதி, ஜீவா. சுகமே சொல்லு சாமி. சுகமே சொல்க சர்வம் புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனன் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி. போன தடவை நான் பேசின வீடியோ நல்லா போயிருந்துச்சு. தேங்க்யூ. ஃபேஸ்புக்கில் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு. இன்னைக்கு காலை கூட மெயிலில் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு சார் எனக்கு உங்கள் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம உறவுகள் உங்களை ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு விநாயகர் துதி சொன்னீங்க. அந்த துதிக்கு விளக்கம் ஜோதிடத்தோடு கலந்து சொன்னீங்க. நம்ம பேச வந்த டாபிக் வேறு, அது மால்முருகன் சொன்னது. பேச வந்த டாபிக் வேறு. நீங்கள் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு இதை பேசிடுவோம். இந்த விநாயகர் துதிக்குள்ளே இவ்வளோ கிரகங்கள் அடங்கியிருக்கேன், அப்போ இதை பேசிடுவோம்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம உறவுகள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. முதல்ல என்னோட குருவான மால்முருகனுக்கு இதை நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைனா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அவர் ஒரு வாசி யோகி, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அட்வொகேட்டாக இருக்கார். ஆனால் அவர் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் வராமல் மறைமுகமாக நம்மளுக்கு உதவிட்டு இருக்கிற அந்த மால்முருகனுக்கு. நான் கேட்ட 2 விஷயத்துக்கு கூட என்ன சொல்லிட்டாரு, நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுங்கன்னாரு. நீங்கள் பேசினா கரெக்டாக இருக்கும், அது நான் பேச சரியா இருக்காது அப்படின்னா. இல்லை கேமரா முன்னாடி வரக்கூடாது, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல, அதுக்கு ஆசைப்படுறது இல்லை. ஆமாம், ரொம்ப நல்ல அட்வொகேட் அவர். ஆக்சுவலாக நல்லபடியா போயிட்டு இருக்கு. கடவுளோட அனுகிரகத்துல அவரோட விஷயமா பண்ணி முடிச்சதுல நம்ம இதை பத்தி பேசுவோம். மேஷம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி. அதுக்கு எதிரான துலாத்துல எந்த கிரகம் உச்சம் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா சனி உச்சம் அடைகிறார். அந்த சனி உச்சம் அடைகிற இடத்துல எப்போதுமே சனியோட 10ஆம் பாவம் மிக உயர்ந்த நிலையில வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதோட தத்துவத்தின்படியும் கன்னியோட தத்துவத்தின்படி தான் இதை பத்தி பேச போறோம். எந்த ஸ்லோகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, விநாயகரோட மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ்ல இருக்கிற ஒரு அழகான ஸ்லோகம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருகிறேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். எவ்வளவு அழகான ஸ்லோகம் பார்த்தீங்களா? யாருக்கு நீங்க உங்க சின்ன பசங்களுக்கு யாராவது நீங்க ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னாலும் சரி, எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகணும்னாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை மீறி எதுக்கும் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இதுல என்ன உள் தத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வர எல்லா அர்த்தங்களும் நம்மளுக்கே தெரியும். பால், தேனு, பாகு, பருப்பை தவிர இதை தவிர பின்னாடி வர்றதுக்கு எல்லாமே தெரியும். இதனால எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதோட டீகோடிங் தான் அவர் கண்டுபிடிச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. அதுல நேர் எதிரான துலாத்துல சனி உச்சம் அடைகிறார். அவர் யாரு? கர்மகாரகன். கர்மகாரகனோட வேலை என்ன? அவரோட 10ஆம் இடத்தை வேலை செய்யறது. அங்க சந்திரன் ஆட்சி பெறுற இடம், அங்க தாய் போல இருக்கிற இடம். அப்படின்னா என்ன? பால். சந்திரனாலே பால் தான். பால் தான். ஸோ அப்ப அந்த பால் டிக் ஆயிடுச்சா? சரியா? அப்புறம் என்ன? தெளித்தேனும். சனி எங்க நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாத்தியில உச்சம் அடைகிறார். அதோட இது பச்சி தேன். ஆமா, தேனி தான். தேனி தான். அப்போ பால் தெளித்தேனும் இது ரெண்டும் டிக் ஆயிடுச்சா?
பாகு. பாகு அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்திலேருந்து 12ஆம் இடம் சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறார். அதுக்கு நிகர் எதிரான கன்னியில அவர் நீச்சம் அடைகிறார். அப்ப அவரை பலப்படுத்தணும்ல, அவரை பலப்படுத்துறதுக்காக பாகு. இப்ப பால் முடிஞ்சிருச்சு, தேனி முடிஞ்சிருச்சு, பாகு முடிஞ்சிருச்சு. பருப்பு கேட்கவே வேண்டாம். புதன் பேதலிச்சால் புத்தி பேதலிக்கும். தாய்மாமனோட உறவு எவ்வளவு மிகப்பெரிய உறவுன்னு இங்க நம்ம சொல்லியே ஆகணும். எவன் ஒருவன் தாய்மாமனை விரோதிக்கிறானோ அவனோட பிஸ்னஸ்லேருந்து, கடன்லேருந்து, புத்திலேருந்து, அவனோட குழந்தை புத்திலேருந்து, இல்லை அவனோட அந்த குழந்தையோட மாமாவோட சரியில்லாம இருந்தாலோ புத்தி பேதலிக்கும். அதனால அங்க பருப்பு. இப்போ பால், தெளித்தேனு, பாகு, பருப்பு. இதை தவிர இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எது மூலியமா ஆக்டிவேட் பண்றோம்? கன்னி மூலியமா ஆக்டிவேட் பண்றோம். கன்னி வந்து நிலத்தத்துவம், திரிகோணம் வந்து மகரம், அதுக்கு திரிகோணம் வந்து ரிஷபம். இது மூணுமே நிலத்தத்துவம் ஆயிடுச்சா? இப்போ அது மூணும் ஆக்டிவேட் ஆகுதா? இப்போ துலாம் பார்க்கும்போது துலாத்திலேருந்து காற்று ராசியான கும்பம், கும்பத்திலேருந்து காற்று ராசியான மிதுனம், இது மூணுமே ஆக்டிவேட் ஆகுதா? அதை தவிர கடகம், கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்திலேருந்து திரிகோணமான விருச்சிகம், விருச்சிகத்திலேருந்து திரிகோணமான மீனம், இது ஆக்டிவேட் ஆகுதா? அதுக்கு அடுத்து எடுத்துட்டிங்கன்னா சிம்மம், சிம்மத்திலேருந்து ஆக்டிவேட் ஆன தனுசு, தனுசுலேருந்து ஆக்டிவேட் ஆன மேஷம். இப்போ இந்த 12 ராசியும் ஒரே இடத்துல ஒரு அரசல் பரசல் இல்லாம இந்த ஒரு ஸ்லோகத்துல ஆக்டிவேட் ஆகுது. கரெக்டா? நிச்சயம். இதை தவிர இன்னொரு விஷயம், கொலக்கட்டை எதுல பிடிக்கிறோம்? மாவுல பிடிக்கிறோம், கையில பிடிக்கிறோம். ஆமா, கையில பிடிச்சாதான் கொலக்கட்டை. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய கடையில வந்து மிஷின்ல பண்றதுங்கிறது கரெக்ட் கிடையாது. கன்னி வந்து இடுப்பு தான், ஆனா அஸ்த நட்சத்திரம் வந்து கை, அஸ்தம் வந்து கை. ஸோ கையில வந்து பிடிக்கிற அந்த கொலக்கட்டை மூலியமா எல்லாமே நடக்குது. அப்ப அந்த கன்னி வந்து புத்திய அதிகப்படுத்துது. புத்தி ஒருவனுக்கு வேணுமென்றால் கன்னி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருகிறேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அருமை. எல்லாமே கரெக்டா ஆயிடுச்சா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதே காலபுருஷ தத்துவத்துல மேஷத்திலேருந்து 7ஆம் இடம் சனி உச்சம் அடைகிற. அப்போ அங்கதான் கர்ம வேலை ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? அதான கலத்திரஸ்தானம். அந்த யார் ஒருவர் காதலித்தோ அரேஞ்ச் மேரேஜோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, என்னைக்கு திருமணம்னு வருகிறதோ அப்போ அவங்களுக்கு கர்மா, அடுத்த கர்மா ஆரம்பிக்குது இல்ல? கரெக்டா இல்லையா? நிச்சயம். அப்போ அவங்களுக்கு அந்த கர்மா உச்சம் பெறக்கூடிய அந்த சனி பகவான் அதுலேருந்து 10ஆம் இடம் என்ன? திருப்பி கடகம். அது மேஷத்திலேருந்து 4ஆம் இடம். அப்ப மேஷத்திலேருந்து 4ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னா அது என்ன இடம் வருது? நெஞ்சு வருது. அதனாலதான் அங்க யார் வந்து உச்சம் அடைகிறாங்க? குரு, குரு பகவான். 9 கிரகத்துல உயர்ந்த கிரகமான தாய் போல் இருப்பவன் அவர் இல்லையா? குருச்சந்திர யோகத்துக்கு அங்க இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். குருச்சந்திர யோகத்துக்கு குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிற உச்ச வீட்டுல இருந்தா ரொம்ப விசேஷம். அதுக்கு நிகரானது என்ன? அப்ப அப்படி இருக்கும்போது தாய் போல இருக்கிற குரு பகவான் சந்திரன் அவர் கேட்கவே வேண்டாம், தாய் போல இருக்கிற வீடாவே ஆயிடுது. அதனாலதான் தங்கத்துல தாலி கட்டுறோம். தங்கத்துல தாலி கட்டுறதுக்கு ரீசனே அங்க மாறு வந்து உச்சம் அடைகிறதுனால அது தங்கத்துல தாலி கட்டுறோம். அங்க அடிரடிக்கு வேலை கிடையாது. அதனாலதான் மகரத்துக்கு எதிரான கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார் இல்லையா? மேஷத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறார். சண்டை இல்லாதனால செவ்வாய் நீச்சமே ஆயிடுறாரு. மறைமுகமா பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்து 4ஆம் பறவையா பாத்துறாரு, தலைய சூடு கலப்புறாரு.
உச்சம் பெற்ற செவ்வாய் தலைய சூடு கலப்புறாருல, அப்ப கோபம் தானே வரணும். ஏன் மேஷராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது மகரத்துல இருந்து பாக்குற செவ்வாய், மகரத்துல இருந்து 4ஆம் பார்வை பாக்குறதுனால. சூப்பர். ஸோ இதுதான் என்னோட மால்மருகன் அண்ணாவோட நிச்சயமா. திருப்பவும் அவருக்கு கொடுத்த இந்த ஸ்லோகத்துக்கு அவர் அர்த்தம் சொன்னதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை பக்தி இன்ஃபினிட்டி மூலியமா, உங்க மூலியமாவும், என் மூலியமாவும், நம்ம உறவுகள் மூலியமாவும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுது. நானுமே மால்மருகனுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை அவர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்கள் போடுவார். அதனால தான் நம்ம இந்த பேசுறதுக்கான வாய்ப்புகள் அவரே சொல்கிறார், நீங்கள் பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது. நான் இன்னைக்கு இப்படி இருக்குன்னாலே அவர் தான் என் காரணம். நான் இன்னைக்கு நான் இவ்வளோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் போகர் சுவாமி, அது நம்ம போன இதுலேயே பார்த்துட்டோம். ஆனால் இருந்தாலும் நேர் எதிரே இப்போ உங்களை நேராக பார்க்குறேன்ல, அந்த மாதிரி ஒரு குரு வேணும் இல்லையா? தாய் போல உள்ள குருன்னு இப்போதானே சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தகப்பன் என்ன பண்ணுவான்? பலார்னு அறைவான், கண்டுக்கணும். பொதுவான தகப்பனை சொல்றேன், எல்லா தகப்பனையும் சொல்லல. பொதுவான தகப்பன் கோவப்பட்டானா தப்பு செய்யறப்ப அடிப்பாரு. ஆனா திருப்பி அவர் காலில் உழுகிறதோ கொஞ்சறதோ இதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஆனா தாய் பார்த்தீங்கன்னா நேர் எதுல திட்டினா கூட அடுத்த செகண்ட் இதுவாயிடுவார். இந்த மாதிரிதான் நேத்திக்கு நம்மளோட சேனல்ல பேசுறதுக்கு அவர் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டார். நானும் மண்டையில் ஏத்திட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் ஒரு தடவை கேட்டுக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு திருப்பி கால் பண்றேன். கால் பண்ணும்போது சொல்லும்போது, நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன அப்படின்னு போன் வச்சுட்டார். திருப்ப அவருக்கு மனசு கேட்கல. எனக்கு வாய்ஸ் மேல டீட்டெயில்டா அனுப்பி அப்ப பேசினவரும் இப்ப பேசினவரும் டோட்டல் டிஃபரெண்ட். அப்ப அது பாத்தீங்கன்னா அந்த தாய் உள்ளம் வருது இல்ல. அருமை. இந்த வணங்கான் படத்துல நடிச்சிருந்தீங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு? ஏன்னா நடுவில் நிறைய படத்துல உங்களை பார்க்கல, வணங்கான்ல பார்த்தேன். அது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நான் வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியில் லைன் ப்ரொடியூசராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாலா சார் திடீர்னு எனக்கு மிதுலா அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் மூலிமா என்னை தானா சேர்ந்த கூட்டத்தில் பார்த்துட்டு சாரே கூப்பிட்டுருந்தார். ஆனால் அந்த சீக்வன்ஸ் நான் செலக்ட் ஆகலை. ஆக்சுவலாக அவர் என்ன சீக்வன்ஸ் என்னை எடுத்தாரோ அவர் எடுக்கவும் இல்லை. எது சொன்னாங்களோ அது எந்த சீக்வன்ஸுக்கு நம்மள சொன்னாங்களோ அது எடுக்கவும் இல்லை. ஸோ அதனால் சார் என்ன சொன்னார், அடுத்த படத்தில் ஸ்ரீராம் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அவரே பேசினார், அவரே மீட் பண்ணேன். அவர் எல்லாமே டெஸ்ட்டு ஃபுல்லாக அவர் தான் எடுத்தார். அடுத்த படத்தில் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், இந்த படத்தில் இந்த சீக்வன்ஸ் ஒரு சின்ன ஒரு இதுதான், அதனால் இன்னொன்று கொடுக்கணுன்னாலும் உனக்கு சின்னதாக தான் இருக்கும், அதனால் அது வேண்டாம், வேற ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாலு மகேந்திரா சார் இருக்கார்ல, அவர் என்னை படத்துக்கு எடுத்தார். அவர் படத்துக்கு நான் லீடாக பண்ண வேண்டியது, அந்த ஃபோட்டோகிராஃப் கூட நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். அந்த படத்தில் நான் லீடாக பண்ண வேண்டியது. அப்போவே பாலா சாருக்கு எனக்கு தெரியும், எதிர்நீச்சல் செந்தில் சாருக்கு எனக்கு தெரியும், வெற்றிமாறன் சாருக்கு எனக்கு தெரியும், எல்லாருக்குமே அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போத்துலேருந்தே நான் அவரோட இது பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் பெருசான ஒரு தொடர்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும், இது இருக்கும்னால அந்த படத்தை பார்த்து ரீகலெக்ட் பண்ணி அந்த படத்துலேருந்து வந்ததுன்னா அந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஹிட்டு. ரீல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் மட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், பயங்கரமாக ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட கேட்டேன், பரவாயில்ல நம்ம சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் போய் கலெக்ட் பண்ணுவாங்க. புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரு முக்கியமான ஒரு படம். வெளியில் எதுவும் பெருசாக சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரோட படத்தில் திரும்பி புக் ஆகியிருக்கேன். அது தவிர ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த மிகப்பெரிய படம்ங்கிறது விஜய் சேதுபதி, ஜீவா இவரெல்லாம் வச்சு அவர் எடுத்தவர். அவர் மிகப்பெரிய இயக்குனர், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அது தவிர வெப் சீரிஸில் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர எங்கள் ப்ராஜெக்டே அடுத்தது ஒன்று ஆரம்பிக்குது. அதில் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறதுக்கு உங்கள் ரீல்ஸு இங்கே சொல்லியே ஆகணும். என்ன அஸ்ட்ராலஜி அப்படின்னு நான் இருக்கிறதோ, ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர்னு இருக்கிறதோ, ஆப்வியஸ்லி நான் நிறையா செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும். டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாடு முழுவதும், உலகம் முழுவதும், இங்கே இருக்கிற சென்னையில் நம்ம இங்கே முருகரோட அருகாமையில், ஈஸ்வரனோட அருகாமையில் இருக்கிற இங்கே ஸ்டூடியோவில் எடுக்கிறது, நாடு முழுவதும் உலகம் முழுவதும் என்னை கொண்டு சேர்த்திருக்கும்
சாய் செந்தில் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு. எல்லாமே குரு அருள் இதுதான் சார். நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்ம உட்காரோம் பேசுகிறோம், குரு அருள் வேலையில் உங்களை கொண்டு போய் சேர்த்து. கண்டிப்பா இன்னும் மென்மேல வளரணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகணும். நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. சர்வம் புவனேஸ்வரி.